அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்னைக்கு அதாவது February 7ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். இது முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன். இதில் தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடீஸில் தகவல் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடீஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, ஆர்டர் அதுக்கான அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷப்படி தான் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தலாம். இன்றைக்கி ஓவரால் வழக்கம் போல் FIS விற்றுருக்காங்க, பட் ரொம்ப கம்மியாக விற்றுருக்காங்க. 470 கோடிக்கு ஓவரால் விற்றுருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் பை பண்ணியிருக்காங்க. 454 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. FIS எந்த அளவுக்கு விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு பை பண்ணதுக்கு டிஎஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா NMDC லிமிடெட். நேற்று நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நேற்று இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். நேற்று வந்த ரிசல்ட் தான் 1880 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 27% வந்திருக்கு. சேல்ஸ் 21% வந்திருக்கு. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 27% வந்திருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் ஒரு காரணம். வேர்ட் விசார்ட் இன்னோவேஷன் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் 334 ரூபா கரண்ட் பேஸு, 3 கோடி 84 லட்சம், கிட்டத்தட்ட 4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் தான் 4 கோடிங்கிறது. இருந்தாலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 33% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயரில் சேல்ஸ் வந்து 19% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, வீழ்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. வேர்ட் விசார்ட் இன்னோவேஷன் அண்ட் மொபிலிட்டியோட ரிசல்ட்டு. அடுத்தது நான் பார்க்க ஜாக்கல் ப்ரீபெய்ட் ஓஷியன் சர்வீசஸ் லிமிடெட் 470 ரூபா கரண்ட் பேஸு, 20 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 33%, குவார்டரில் 9% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜாக்கல் ப்ரீபெய்ட் ஓஷியன் சர்வீசஸ் லிமிடெட். டேஸ்டி பைட்ஸ் ஈட்டபிள்ஸ் லிமிடெட் 10,052 ரூபா கரண்ட் பேஸு, 13 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 108% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 35%, ப்ராஃபிட் வந்து ரொம்ப வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை டேஸ்டி பைட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டெக் வபாக் லிமிடெட் 1367 ரூபா கரண்ட் பேஸு, 70 கோடி ப்ராஃபிட். இயரில் 12% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. சேல்ஸ் ஆனது 5% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க வாட்டெக் வபாக். டெலிவரி லிமிடெட் 315 ரூபா கரண்ட் பேஸு, 25 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 114% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். பட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8% வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ராஃபிட் மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக டெலிவரி லிமிடெட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்டெக்ரா எசென்டியா லிமிடெட் 3 ரூபா 3 பைசா கரண்ட் பேஸு, ஒரு பெனி ஸ்டாக்கு, 1 கோடி 24 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 75% வந்திருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 101% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இன்டெக்ரா எசென்டியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர்லேயும் அதே மாதிரி தான் சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் ஒரு காரணமாக இருக்குது. அலம்பேக் லிமிடெட் 113 ரூபா கரண்ட் பேஸு, 65 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 7% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு, சின்னதாக 5%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட் லிமிடெட் 732 ரூபா கரண்ட் பேஸு, 47 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 9% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. பட் குவார்டரில் சூப்பராக இருக்குது. எல்ஐசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 816 ரூபா கரண்ட் பேஸு, 11,009 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் ஆனது 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17% வந்திருக்கு. இதுக்கு காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர் இன்கமும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 2 காரணத்தினால இயரில் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டரில் 42% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு, சூப்பர் ரிசல்ட்னு சொல்ல முடியல. ஏரிஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1476 ரூபா, கிட்டத்தட்ட 87 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பெரிய ப்ராஃபிட் 84 கோடிங்கிறது. பட் இது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 50% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டவுனாக இருக்குது. டேக்ஸ் ஒரு காரணமாக இருக்குது இதுக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபா 35 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணல, எனக்கு கொஞ்சம் அவசரமாக வீடியோ ரெடி பண்ணல. ஸோ இதோட ரெக்கார்டட் எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 13 February. செக்டர்னு பார்த்தீங்கன்னா பார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. பேமெண்ட் வந்து 9 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் 629 ரூபா கரண்ட் பேஸு, 363 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது சன் டிவி நெட்வொர்க்கோட லிமிட்டட். அதுமாதிரி டிவிடெண்டும் குறைச்சிருக்காங்க. 2 ரூபா 50 பைசா தான் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு இது சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 13 February. செக்டர் பார்த்தீங்கன்னா டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட் 490 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 50 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 54% வந்திருக்கு. சேல்ஸ் 39%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 490. ஸோ டிவிடெண்ட்ங்கிறது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 February. இதோட பேமெண்ட் வந்து 27 February அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை 27 February அப்புறம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும்.
செக்டார் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸில் இருக்காங்க கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஆல்கேம் லெபார்ட்டரிஸ் லிமிடெட் 5154 ரூபா காயின் பேஸ் 641 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 6% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது இயரில். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 37 ரூபா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் கொஞ்சம் நல்ல டிவிடெண்ட் மாதிரி தான் இருக்குது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 28 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க ஆல்கேம் லெபார்ட்டரிஸ். அட்வானி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட் இந்தியா லிமிடெட் 63 ரூபா காயின் பேஸ் 12 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 28% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. சேல்ஸ் வந்து 9% வந்திருக்கு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. காயின் பேஸ் 63 ரூபா. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 6 மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 6 மார்ச்சுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. ஆயில் இந்தியா லிமிடெட் 424 ரூபா காயின் பேஸ் 1457 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 44% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸு 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இயரில். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ நல்ல டிவிடெண்ட் கூடிய ஒரு கம்பெனி தான். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் வந்து 30 நாட்களுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்காங்க. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் 265 ரூபா காயின் பேஸ் 2.5 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 8% வந்திருக்கு. சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 8% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 60 பைசா தராங்க. ஸோ சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 19 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் சொல்யூஷன் லிமிடெட் 353 ரூபா காயின் பேஸ் 160 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். இயரில் 20% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக 4 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1% அதிகமாக தான் இருக்கும். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 21 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கில் இருக்காங்க. பிபிஓ சர்வீஸில் இருக்காங்க. கேபிட்டல் ட்ரேட் லிங்க்ஸ் லிமிடெட் 40 ரூபா காயின் பேஸ் 2 கோடி 72 லட்சம் ப்ராஃபிட்டு. என்னதான் நல்ல ப்ராஃபிட்டாக இருந்தாலும் இது இயரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60% நெட் ப்ராஃபிட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் ஆனது 46% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதேமாதிரி போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 1:1 ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி தான் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து இவங்க NBFCயில் இருக்காங்க. ஆக்மே ஃபின்ட்ரேட் இந்தியா லிமிடெட் 82 ரூபா காயின் பேஸ் 9 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 59% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 41%. ஸோ ரெண்டுமே சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஆக்மேட் ஃபின்ட்ரேட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. 1:10 ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணல. இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்துடும். இவங்களும் NBFC தான், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் லிமிடெட் 384 ரூபா காயின் பேஸ் 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். இது ஆல்ரெடி அறிவிச்சது. இன்றைக்கி ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 மார்ச் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கலில் இருக்காங்க. IOL கெமிக்கல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் 450 ரூபா காயின் பேஸ் 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3 ரூபா கொடுத்துருக்காங்க. 2 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. 4 தடவை டிவிடெண்ட் தருவாங்க. நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். சிவாலிக் பீமெட்டல் கண்ட்ரோல்ஸ் லிமிடெட் 513 ரூபா காயின் பேஸ் 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் ரெக்கார்ட் வந்து 20 ஃபெப்ரவரி. செக்டர் அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. டிவிடெண்ட் பெருசாக தர மாட்டாங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 70 பைசா 1 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சந்தேஷ் லிமிடெட் 1434 ரூபா காயின் பேஸ் 13 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பிரிண்ட் மீடியாவில் இருக்காங்க. வருஷம் 5 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. முறை ஆர்கனைசர் லிமிடெட், அதாவது ஈரம் ஃபார்மசிட்டிக்கல் தான், அது பேர் மாறினது. பேர் வச்சுருக்காங்க. முறை ஆர்கனைசர் லிமிடெட் 1 ரூபா 77 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 13 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. இந்த போர்டு மீட்டிங்கில் போனஸு ஸ்டாக் ஸ்பிட் ரெண்டுமே கொடுத்து முன்னெடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் ஃபார்மசிட்டிக்கலாக இருக்குது. ஒரு சின்ன குறிப்பாக சொல்லிடுறேன். போன வருஷம் இவங்க 2024 டிசம்பரில் ரைட் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி ஏப்ரல் 2023 ரைட் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. போனஸ் கொடுத்துருக்காங்க. பட் டிவிடெண்ட் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. பென்னி ஸ்டாக் தான். ஸோ இது என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த ரைட் இஷ்யூ போனஸஸ் ஸ்பிட் இதெல்லாம் ஒரு பென்னி ஸ்டாக்கில் வருதுன்னா கொஞ்சம் ரிஸ்கியானதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். இந்த ஸ்டாக்லேயும் ரைட் இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ. நிறைய கம்பெனி இப்படி தான் ரைட் இஷ்யூ கொடுத்து பணத்தை கலெக்ட் பண்ணி அதே பணத்தை நம்மளுக்கு போனஸ் டிவிடெண்டுங்கிற மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. டிவிடெண்டாக தர மாட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. டிவிடெண்ட் வரவங்களும் தர மாட்டாங்க. போனஸஸ் ஸ்பிட்டு இப்படின்னு பண்ணிகிட்டே போவாங்க. ஆல்ரெடி ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1 ரூபா 77 பைசா இருக்குது. இவங்க இதுக்கப்புறம் ஸ்பிட் பண்ணால் 1:1 தான் பண்ணுவாங்க. ஏன்னா 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ. ஸோ 1:1 பண்ணும்போது ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக மாறும். அதுக்கப்புறம் போனஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 பைசா 20 பைசா 30 பைசான்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஆகுதுன்னா அது எந்த இதில் நல்லதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டாக் ஹோல்டராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல ஸ்டாக்காக கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரில. பட் வெப்சைட்லாம் பார்த்தா சூப்பராக தான் இருக்குது.
பட் இது ஒரு சின்ன கருத்தாக தான் சொல்கிறேன். நான் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, பண்ணவும் கூடாது. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் காயின் ப்ரைஸ் 164, 54 கோடி ப்ராஃபிட் 54 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஐடி ஈகான் சொல்யூஷன் லிமிடெட் காயின் ப்ரைஸ் 558, எஸ்எம்இ கேட்டகரி 4 கோடி 53 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். எர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 189 ரூபா காயின் ப்ரைஸ் 131 கோடி 29 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பிடபிள்யூடி மணிப்பூர். ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட் காயின் ப்ரைஸ் 735, 967 கோடியே 98 லட்சத்துக்கான ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரினோட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதாவது பிஎஸ்யூ கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமஸான கம்பெனி, பட் பேரை மென்ஷன் பண்ணல. அதுமாதிரி இதோட வீடியோ முடிஞ்சது. அதுமாதிரி நண்பரோட கேட்டிருக்காரு. அந்த கேள்வி நிறைய பேர் கேட்க மாட்டீங்க, சில பேர் கேட்டிருக்கீங்க நம்ம வீடியோவில். ஏன்னா அவங்க புதுசாக வந்தாங்கன்னா நம்ம சேனலை பற்றி தெரியாமல் கேட்டிருக்கலாம். நண்பர் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ பென்னி ஸ்டாக் ஒரு லோ ப்ரைஸில் உள்ள பென்னி ஸ்டாக்கை ஒரு 5 வருஷம் தான் நல்லா ப்ராஃபிட் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்கை சொல்லுங்கன்னு ஆக்சுவலி 2 தடவை கமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் 2 தடவையும் ரீப்ளை பண்ணல. அதனால தான் திரும்ப கமெண்ட் பண்ணி நான் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணால் நீங்கள் ரீப்ளை பண்ணலையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கேள்விக்கு நான் பெரும்பாலும் கமெண்ட் பண்ண பதில் கொடுக்குறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் அந்த கேள்விக்கு மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ன நியூஸ், இல்லை என்னைக்கு ரிசல்ட் தராங்க, என்னைக்கு போனஸ் தராங்க, டிவெண்ட் தராங்க, ஏதோ டிவெண்ட் சொல்லியிருக்காங்களா, இது உண்மையா, இது பொய்யா, இந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் வேணால் தேடி பார்த்து சொல்லுவேன். பட் இந்த ஸ்டாக்கை நல்ல ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்ச முடியாத விஷயம். அதுவும் பென்னி ஸ்டாக்னா இன்னமும் ரிஸ்க்கானது. நம்ப மாட்டீங்க, நானே பென்னி ஸ்டாக்கில் லாக் ஆகி ரொம்ப பணத்தை லாக் பண்ணி வச்சுருக்கேன். அது திரும்ப வருமா வராதாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிசிஜின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பற்றி இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக முடிஞ்சால் சொல்கிறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக. பிசிஜி ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா. ஏன்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ நோட்டீஸ் அனுப்பிச்சு செபி வந்து இனிமேல் லாக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ராட் கம்பெனி மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பற்றி கன்ஃபார்மாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நோட்டீஸு. அது பெரிய நோட்டீஸாக இருக்குது, நல்லா படிக்க முடியலனால அதை விட்டுட்டேன். பட் அதுவும் அந்த கம்பெனியும் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி நானும் 4-5 சின்ன கம்பெனியில் லாக் ஆகி ரொம்ப பெரிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த நிலைமையில நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன இது லாஜிக்குன்னு தெரில. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், மற்றவங்க மேபி சொல்லலாம். பட் அதே மாதிரி செபி ரூல்ஸ் படி இப்படிலாம் சொல்லக்கூடாது, இது ரொம்ப தவறான விஷயம். நம்ம செபிஷ் அட்வைசர் கிடையாது. செபிஷ் அட்வைசராக இருந்தீங்கன்னா அவங்க சொல்லலாம், பட் அவங்க அவ்வளோ ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ செபிஷ்டா நீங்களும் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அது கஷ்டம் தான். ஸோ ஆல்ரெடி செபிஷ்ட் அட்வைசர் யாராக இருந்தாங்கன்னா அவன்கிட்ட கேட்டு பாருங்கள், மேபி அவங்க சொல்லலாம். அவங்க சொன்னாங்கிறதுக்கான ஸ்டாக் மேலே போகும் கீழே போகுங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு யூகம் தான், யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. செபிஷ்டங்கிறது அவங்க அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவங்க சொல்கிறதெல்லாம் 100% கரெக்டுங்கிற மாதிரி கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் 100% தம்புங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் ராஜா. ஸோ நீங்களே நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத முதல் கற்றுக்கலாம். மீன் பிடிக்க கற்றுக்கணும். நிறைய பேர் எல்லாமே சிம்பிளாக மீன் எப்படி எந்த மீனை பிடிக்கணுன்னு தான் கேட்குங்க. மீன் பிடிக்க கற்றுக்கோங்க, அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இது வரைக்கும் எந்த சேனலுமே பெருசாக சொல்கிறதில்ல. நீங்களாக தான் தேடி கற்றுக்கணும். நானே அப்படி தான் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுக்கோங்க. நானே இந்த அளவுக்கு கற்றுக்கல, நான் கற்றுக்கிட்ட ஸ்டாக்லேயே இன்றைக்கி லாஸில் இருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க. எப்படியாவது நம்ம ஏதாவது இதில் ஒன்றும் இல்லை தெரியாமல் மாட்டிடுவோம், அது எவ்வளோ பெரிய ஜாம்போனாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் ரிஸ்க் எடுங்க. இல்லை பென்னி ஸ்டாக்கை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். புதுசாக இருக்கீங்கன்னா பென்னி ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிட்டு வேறு நல்ல ஸ்டாக்கை பாருங்கள். நான் பென்னி ஸ்டாக்கில் மாட்டிருக்கேன்னா எனக்கு அந்த லாஸ் கூட பெருசு இல்லை, சரி வந்தது போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஏன்னா ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன லாஸ் ஆயிரும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர. நீங்கள் புதுசாக வரும்போதே அந்த பென்னி ஸ்டாக்கில் மாட்டிங்கன்னா ரொம்ப பெரிய லாஸ் வந்துடும். 50-60% 70%லாம் சாதாரணமாக டவுன் ஆகும். அதை தாங்குற மனசக்தி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பென்னி ஸ்டாக்கை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஸ்டாக்கில் நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் வேணால் அதுக்கப்புறம் பென்னி ஸ்டாக்கில் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அமௌண்ட்டில் ரிஸ்க் எடுங்க. இது ஒரு சின்ன அட்வைஸாக சொல்கிறேன். இதை நீங்கள் ஏற்றிக்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது, பட் என்னோட கருத்து இதுதான். ஸோ அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்ட் கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஸ்டாக்கில் ஏதாவது நியூஸ் இருந்து தகவல் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷேர் மார்க்கெட் எப்படிங்கிறது, இந்த மாதிரி சின்ன டவுட் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் பதில் சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.